சட்டவிரோதமாக இயங்கும் கிருஷ்ணர் மீது நடவடிக்கை எடுக்க கலெக்டரிடம் மனு. கிருஷ்ணகிரி மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகமங்கலம் அருகே உள்ள ப்ளூ ஸ்டோன் கோ எனும் தனியார் நிறுவனம் சட்ட விதிகளை மதிக்காமல் இயங்கி வருவதாகவும், உரிமம் வழங்கப்பட்டுள்ள இடத்தை தவிர்த்து வேறு இடத்தில் கிருஷர் இயங்குவதாகவும், உயர் மின்னழுத்த கம்பி செல்லும் இடத்தில் செயல்பட்டு வருவதாகவும், நீலகிரி ஏரியை ஆக்கிரமித்த தனியார் கிருஷருக்கு சாலை அமைத்து உள்ளதாகவும், கிருஷர் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் இயங்காமல் முறைகேடாக வேறு இடத்தில் இயங்குவதாகவும், கனிம வளங்களை அரசு விதிமுறைகளை மீறி கொள்ளை அடிப்பதாகவும், விவசாய நிலங்களில் பயிர்கள் பாதிக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதாக செய்தியாளர் சந்திப்பில் தி.க. குமார் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை நாகமங்கலம் பஞ்சாயத்தில் நீலகிரியில் ப்ளூ ஸ்டோன் கிரஷர் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்குது. அது சந்தோஷ் பேரில் இருக்குது. 629 பார்த்தீங்கன்னா சுற்றியும் மலை கொடுத்துருக்காங்க. அதில் 7 கிரஷர் இப்போ செயல்பட்டுனுக்குது. 7 கிரஷர்லையும் இது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா லீஸ் இல்லாமல் நிறைய கிரஷர் இருக்குது. கல்குவாரியும் நிறைய பர்மனெண்ட் இல்லாமல் இருக்குது, ஓடினுக்கு. இந்த கிரஷர் ப்ளூ ஸ்டோன் கிரஷர் பார்த்தீங்கன்னாக்கா பர்மனெண்ட்டும் இல்லை, வலியும் இல்லை. இபி லைன் மேலே டவர் கோபுரம் கர்நாடகாவுக்கு போகிற கோபுரத்துக்கு அடியிலே சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஜல்லி கிரஷர் இயங்க நிற்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 1241 மிஷினரி போட்டிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் லீஸ் கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா 221 அந்த சர்வே நம்பரில் தான் கவர்மெண்ட் லீஸ் கொடுத்துருக்கு. அதுவும் சட்டத்துக்கு விரோதமாக நடந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 159 பார்த்தீங்கன்னா ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி ஏரியில் வழித்தடம் அமைச்சு ஏரியை மூடி விஏஓ ஆர்ஐ எல்லாருமே வழியை மூடி ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் வழியாக கிரஷர் அந்த ஜல்லி அம்சண்டெல்லாம் வெளியே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நிறைய அதிகாரிகிட்ட பெட்டிஷன் கொடுத்து பார்த்தோம், எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டரை பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். தாசில்தார் கிட்ட முறையிட்டோம், பிடிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஏற்கனவே ஆன்லைன் பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் போட்டிருக்கோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. பர்மிட்டே இல்லை, சர்வே நம்பரே வேற சர்வே நம்பர்ல கோர அமைச்சுன்னு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டவர் லைன் அந்த கோபுரம் கர்நாடகாவுக்கு போகிற அந்த உயர்மின் கோபுரம்னு சொல்லக்கூடிய அது அடியிலே மிஷினரி போட்டிருக்காங்க. அந்த சர்வே நம்பர்லையும் கிடையாது. 221 இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. 2 ஏக்கர் லீஸ் போட்டு அந்த கிரஷர் மிஷின் அமைக்கப்படுறதுக்காக அந்த இடம் வாங்கியிருக்காங்க. ஆனால் 1241 அந்த மிஷினரி அமைச்சுன்னு இருக்கிறாங்க. அதுவும் லைனுக்கு கீழவே இருக்குது. அந்த லைன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இபி காசு வாங்கிட்டு சட்டத்துக்கு விரோதமாக தான் லைனை கொடுத்து அந்த கிரஷர் இன்னைக்கு இயங்கி நிற்குது, ஓடி நிற்குது. லீஸே மாறாட்டம் இடம் செயல்படுத்துறது ஒரு இடமா இருக்கு. அதிகாரிங்க முடிஞ்ச இடம் தான் இது செயல்பட்டுருக்குது. ஏரி இபியில் பார்த்தீங்கன்னா இபிஆர் ஏஇ ஏடி அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பிடிஓ இதில் பார்த்தீங்கன்னா ஏரி ஆக்கிரமிப்பு பிடிஓவும் தாசில்தார் மேலும் குறை சொல்கிறோம். கிரஷர் அந்த இடத்துல சர்வே நம்பரே வேறு சர்வே நம்பராக வச்சுருக்கிறது டிடி மெயின்ஸ் மேலே நாங்கள் குற்றம் சாட்டுறோம். 3மே தவறுதலாக பண்ணியிருக்காங்க. 3மே ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே ஒரு பெரிய பண முதலாளின்றதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கின்னு மேலதிகாரிகளுக்கு தெரியாமல் இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த கிரஷர் நடத்துக்கிறதுக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நீலகிரி கிராமத்தில் ப்ளூ ஸ்டோன் என்ற ஒரு கிரஷர் இயங்கி வருது. அது பார்த்தோன்னா முறையான வழிகளில் அந்த கிரஷர்லேருந்து மெட்டீரியல் எடுத்துன்னு போகிறதுக்கு வழி இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா வனத்துறையில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த நிலத்து வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாமே அழித்து விட்டு அது போக அந்த வண்டி போகும்போது நிறைய விலங்குகள் அடிபட்டு ஒரு விவசாயி எல்லப்பன்னு சொல்லிட்டு டாடா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விவசாய லேண்ட் பக்கத்தில். அந்த பில்டிங் ஒர்க் கட்டுறதுக்காக மண் வேலை செய்கிறாங்க. அந்த மண் வேலை செய்கிறதுல லாரி ஒரு 50-100 லாரிக்கு மேலே போயிட்டுருக்குது. அந்த லாரிக்கு போகிறது அந்த மண் ரொம்ப நம்ம விவசாய பயிர் பூராமே பாதிச்சிருக்கு. குடமிளகம் மாசுபட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. 1 கோடிக்கு மேலவே ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. குடமிளகா தான் போட்டிருக்கு. அதாவது மண் உள்ள மண் இறங்குது.
என்ன மண் சார்? மண் அந்த வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை வட்டம் நாகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து சிவசுந்தரம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் வந்து ப்ளூ ஸ்டோன் கிரஷர் அமைச்சிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரி வழி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. வழி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சன்ட்ரை ஏரி, அதாவது நடுவில் வந்து போட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணுதுனாக்கா அந்த பக்கம் வந்து தண்ணி வர்றதே கிடையாது. இதனால வந்து விவசாயிக்கு பூரா பாதிச்சிருக்காங்க. அதனால மிகவும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வண்டி போயிட்டு இருக்கு. இதனால வந்து நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கோம். எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.